கப் அடிக்கிற டீம்னு சொல்லியே கடைசியில் தொங்கல்ல விட்டுட்டாங்க மக்களே. இன்னைக்கு முக்கியமான 2 சூப்பர் 8 போட்டிகள் இருக்குது. முதல் போட்டி 3 மணிக்கு வெஸ்ட் இண்டீஸ் vs சவுத் ஆப்பிரிக்கா, 7 மணிக்கு இந்தியா vs சிம்பாப்வே. எல்லார் மனசுலையும் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்தியா செமிஃபைனலுக்கு போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்திய ரசிகர்கள் 140 கோடி இந்திய ரசிகர்கள் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பும் இந்தியா கையில் கிடையாது, அது சவுத் ஆப்பிரிக்கா கையில் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையான போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டா அடுத்து நடைபெறக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா இடையிலான போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகலாம். இந்த ரன் ரேட்டு கழுத குதிரை எதுவுமே கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்கணும். இந்த ஒரே வாய்ப்பு தான் இந்தியாவுக்கு செமிஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு. ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் டாப்பில் இருக்காங்க. காரணம், ஜிம்பாப்வேயை 107 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 5.3 + 5.3 அப்படிங்கிற டாப் ரன் ரேட்டில் வெஸ்ட் இண்டீஸ் இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 76 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படுதோல்வியை சந்தித்து -3.8 அப்படிங்கிற லோ ரன் ரேட்டில் இருக்காங்க. அதால பாதாளத்தில் கிடக்காங்க. அவன் டாப்பில் இருக்கான், இவங்க லோவில் இருக்காங்க. அதனால் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாலே வெஸ்ட் இண்டீஸ் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆயிடுவான். சரி, சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்ட தோத்துட்டான். அப்படி தோத்துட்டா வாய்ப்பே கிடையாதா அப்படின்னு கேட்டால் நூல் இலையில் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. என்ன அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்காட்ட இந்தியா எப்படி தோத்தானோ அதை விட 1 ரன்கள் அதிக வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேட்ட ஜெயிக்கணும். 76 ரன்கள் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்காட்ட தோத்தா 77 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேயை ஜெயிக்கணும். இந்த முதல் விஷயம் நடக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வேட்ட எப்படி ஜெயிச்சானோ அதை விட 1 ரன் அதிக வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை இந்தியா ஜெயிக்கணும். வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வேட்ட 107 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கான். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்ட 108 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பா? அதனால தான் சொன்னேன் 99.9% வாய்ப்பு இல்லை. 0.1% கூட சும்மா நம்ம பேச்சுக்காக சொல்கிறது தான். ஒரே வாய்ப்பு தான், சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்கணும். சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சா இந்தியாவுக்கு வாய்ப்பு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தோத்தா இந்தியா வெளியேறணும். கப்படிக்க போகிறாங்கன்னு சொல்லியே கடைசியில் இந்திய அணியை இப்படி தொங்கல்ல விடுவாங்கன்னு யாருமே நினச்சி பார்க்கல. இந்தியாவுக்கான செமிஃபைனல் வாய்ப்புக்கு வேற ஏது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பின்னூட்டங்களில் சொல்லுங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு 6:30-7 மணிக்கு விடை தெரிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.